கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் போது வின்சன் சர்ச்சிலிருந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப நாள் இந்த ஒற்றுமை நீடித்து நிற்கப் போவதில்லை, இது சிதறுண்டு விடும், இது சிக்கி சின்னாபின்னமாகிடும், உடஞ்சிரும், இந்தியா அப்படிங்கிற நாடு உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 75 வருடங்களாகிறது, இந்தியா அப்படியே நிலை நின்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்னென்னா, ஒரு வின்சன் சர்ச்சில் சொன்னார்னு நினைக்கிறேன், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபியும் மதராஸில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி ஒத்து போகும், ஒரு பிரெஞ்சுக்காரருக்கும் ஒரு ஸ்காட்டிஷ்காரருக்கும் எப்படி ஒத்து போகும், அதனால் இந்தியாவில் அது மாதிரி ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்தியா அப்படியே நிற்கிறது. இப்போ பஞ்சாப் மாதிரியான இடங்களில் காலிஸ்தான் பயங்கரவாதம் அல்லது அவர் பிரிவினவாதிகளான சில குரல்கள் சில நேரங்களில் கேட்டாலும் கூட இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இந்நாள் வரையிலும் எந்த பிரச்சனையுமே ஏற்படலை. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆனால் அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஊறு விளைவிப்பதற்காக ஆர்எஸ்எஸும் மோடியும் பாஜகவும் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பது, இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தில் தென்னிந்திய மாநிலங்கள் இன்று வரையிலும் அளித்து வரக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய பங்களிப்பை குறைப்பது, இந்த திட்டத்தை தான் ஆர்எஸ்எஸும் மோடியும் பாஜகவும் சேர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும். அதற்கு பூட்டு போடுவதற்குத்தான், அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் ஒரு தினத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழக நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான 6 மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒன்றிணைந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் நடந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே, ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே என்ன பண்ணாங்க? காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கம் செய்தார்கள். ஏன் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது? ஒரு மாநிலம் மாதிரி மற்றொரு மாநிலம் இருக்காது இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று தனித்தனி சிறப்புகள் உண்டு. அதே மாதிரி அந்தந்த மாநிலத்திற்கான மக்களுடைய தேவைகள் மாறுபடும். அதற்கு ஏற்றாபோடு சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் என்ன, ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டது. அப்போதைய ஜனநாயகவாதிகள் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தார்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரல் எழுந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்னென்னா, ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கப் போகிறார்கள். இதன் வழியாக நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னாலும் இதில் சொல்ல வேண்டியிருக்கு, 543 இடங்கள் இப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா மோடி மன்னிக்கவும், அமித்ஷா கோயம்புத்தூரில் என்ன சொல்லி வடை சுட்டுட்டு போனார் அப்படின்னா, இல்லை தென்னிந்திய மாநிலங்களுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைக்கப்படாது அப்படின்னு சொன்னார். சரி, கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் சொன்னதை செய்யணும் இல்லையா? 11 வருஷத்தில் ஏதாவது செஞ்சாதானே, அதனால் மக்கள் அதை நம்பலை. இருந்தாலும் இருக்கட்டும், அவர் சொன்ன மாதிரியே 543 இடங்கள்னு வச்சுப்போம். இன்றைக்கி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பின்படி 4 மாநிலங்கள் எடுத்துங்க, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான். இந்த 4 மாநிலத்தில் தொகுதிகள் கூடும்போது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 260 தொகுதிகள் வந்துடும். கூடுதலாக இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் இப்போ 260 தொகுதிகள் இந்த 260 தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெற்றதுன்னு வைங்க, கூடுதலாக ஆட்சி அமைப்பதற்கு எவ்வளோ வேணும்? ஒரு 13 தொகுதி போதும். இந்த 13 தொகுதியை குஜராத்தில் இருந்து எடுத்தால் போதும். குஜராத்தில் அவங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் காலத்துக்கு நீ அங்கிறது கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இவங்க நினைக்கிறது எது வேணாலும் இங்கே சாதிக்க முடியும், மற்றவர்களுடைய குரல்கள் நசுக்கப்படும். அதே நேரத்தில் நீங்கள் பாருங்களேன், இப்போது தென்னிந்திய மாநிலம் கர்நாடகா ஆகட்டும், தெலுங்கானா, ஆந்திராவாகட்டும், கேரளா, தமிழ்நாடு, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி இருக்கிற மாதிரியே இருந்துட்டு நீங்கள் அங்கே குறைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத செயல்கள், மக்கள் விரோத சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அதற்கு எதிராக அதை தடுப்பதற்கான குரல் இங்கிருந்து ஒலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டோம்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை சுலபமாக தடுத்து நிறுத்த முடியும், முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதனால தான் பினராயி விஜயன் சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக, அந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூட்டிய அந்த கூட்டத்தில் கேரளாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொல்கிறாரு, தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு எச்சரிக்கை அவர் மணி அடிக்கிறாருன்னா ரொம்ப இது சாதாரணமான விஷயம் அல்ல. இவங்க 6 முதல்வர்களும் இன்னைக்கு ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்.
பாஜக என்ன எல்லாத்தையும் ஒற்றைத்தன்மைக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய இதே என்ன 100 வருஷமாக அது அப்படி கொண்டு வர முடியல இல்லையா? 100வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த 100வது வருஷம் கொண்டாடும் போது ஒன்றுமே சாதிக்கலைன்னா, இப்போ காங்கிரஸில் இருந்து ஒரு 150 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் சார்ந்த ஒரு 5-6 முதலமைச்சர்களை விலக்கி வாங்கி வச்சுருக்காங்க. காங்கிரஸை சார்ந்த ஒரு 100க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி வச்சுருக்கானுங்க. இப்படி விலக்கி வாங்கி தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறானுங்க. எனக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சாதிச்சதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆர்எஸ்எஸ் எதுவுமே சாதிக்கலை. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்குது. எப்படி அதிகாரத்தில் இருக்குது? நேர்மையாக நீ தேர்தலில் நின்று வின் பண்ணி வந்தியா? கிடையாது. நீ மற்ற கட்சியில் இருக்கிறவனையெல்லாம் மிரட்டி உன் கட்சிக்குள்ளே கொண்டாக்கி, அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்குள்ளே கட்சிகளை பணம் கொடுத்து மிரட்டி உன் கட்சியில் இணைச்சி, இது மாதிரியான பித்தலாட்டங்களின் மூலமாக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற. இந்த அளவிற்கு பித்தலாட்டம் செய்த ஒரு கட்சி இந்தியாவில் வேறு ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ எவனை எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்போ தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறான்னா இப்படி ஒரு திட்டத்தோடு அவன் வருகிறான். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எந்த அளவிற்கு தேவையானது என்பதை தென்னிந்தியாவினுடைய மாநிலத்தினுடைய முக ஸ்டாலின் தலைமையிலான முதல்வர்கள், அது மாதிரி மேற்கு வங்கம், பஞ்சாப் சார்ந்த, அது மாதிரி சிரோன்மணி அகாலிதள், ஒடிசா, இவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். 2001 இதே மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது பாஜக. அன்னை அருண்ஜேட்லி தான் அமைச்சராக இருக்கிறார். இதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. அன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கடுமையாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது. அன்றைக்கும் சிரோன்மணி அகாலிதள் மாதிரியான கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். பிஜு ஜனதாதள், நவீன் பட்நாயக் அன்றைக்கு கடுமையாக எதிர்த்தார். இவங்க எல்லாம் எதிர்த்ததனுடைய விளைவாக என்னென்னா அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே தெரியும் 1971 வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு முயற்சி. அதனால ஒரு 30 வருஷத்துக்கு இது கிடப்பில் போடலான்னு அன்றைக்குள்ள அதிகார வர்க்கம் முடிவு பண்ணுது. ஆனால் என்ன நடக்குது? 30 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் பிஜேபி அதை நோண்டி பார்க்குறான். நல்ல வேளை அன்றைக்கு திமுக தடுத்தது, இவங்கெல்லாம் சேர்ந்து தடுத்ததுனால அன்னைக்கு அது வரல. இன்றைக்கு மீண்டும் கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா இவங்க தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கான திட்டம் தான். இவங்க ஏதோ ரொம்ப எல்லாத்துக்கும் சமமாக, எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி மேலோட்டமாக பார்த்தா இருக்கும். ஆனால் வரி பகிர்விலேயே சமம் விஷயத்தை கொடுக்க முடியல. இப்போ ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய மாநிலங்களுக்கான நிதியே எந்த அளவுக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் சிக்கலை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஆர்எஸ்எஸ் பாஜக ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் தானே. இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ இது இன்னும் அதிகமாகும். பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சிக்கலை நோக்கி செல்லும். அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக முடிவு செய்திருக்கிறது. அதை எப்படியேனும் தடுத்து நிறுத்துவதற்காக இன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன, வடகிழக்கு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன, பஞ்சாபும் மேற்கு வங்கமும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு தடை போட்டிருக்கு. நீ உன் திட்டம்லாம் அவ்வளோ சீக்கிரம் இங்கெல்லாம் செல்லுபடியாகணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு இயந்திரம், தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வச்சு எத்தனை நாளைக்கு இந்த மோசடி வேலைகளில் மட்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு இருக்க முடியும்? நிரந்தரமாக அதிகாரத்துக்கு இருக்கிறது என்ன பண்ணலாம்? அதை தான் ஆர்எஸ்எஸ் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறான். அதனுடைய ஒரு விஷயந்தான் இது. இதனுடைய அடுத்த கட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்படி தான் போகும். நீங்கள் பாருங்களேன். அப்போ இன்றைக்கு 6 முதல்வர்கள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் ஒரு நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீர்மானம் என்பதை நம் தலைமுறையினர் படிக்கத்தான் போகிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.